அழகா இல்லை அப்படியே வந்திருக்கு பாருங்க. அதுக்கு தான் ரொம்ப வதக்கக்கூடாது வெங்காயத்தை போட்டு. பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிக்கும். வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். ஸோ சமைக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். அந்த சக்கரவள்ளி கிழங்கு அழகாக பாருங்கள், சூப்பராக இல்லை. 2 விசில் விட்டேங்க. 1 விசில் இல்லை, 2 விசில் விட்டேன். கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து குழம்புல வந்து போட போகிறோம். கரையாமல் இருக்கணும், நல்லா தெரியணும். அதனால் கரெக்டாக வந்து வந்திருக்கு. நல்லெண்ணெய் வந்து விடுறேன், கடுகு போடுறேன், வெந்தயம் வந்து கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொடி எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி போட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடி. நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து போடுறேன். நான் நல்லா காரமாக இருக்குது. இப்போ வந்து புளி ஜலத்தை வந்து விட்டுருவோம். தனியாத்தூள் இது 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் வாசனைக்கு. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் வந்து உப்பு வந்து போடுவோம். கையால் எடுத்து போடுறேன், அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக அளவு தெரியும். வந்து ஒரு அளவுக்கு பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு. வெல்லம் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து சேர்ப்போம், ஏன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக விட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு. உங்கள்கிட்ட வந்து கெட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை கூட வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே போட்டிருக்கலாம். ஓகே, இதை மூடி வச்சுடுவோம். அண்ட் குழம்பு வந்து எவ்வளோ மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு, கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இல்லை, இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் செம்ம ஹிட்டு. எப்போவுமே நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். சாய் வரைக்கும் இல்லை, இதை ஆசையாக வந்து சாப்பிடுவான். இப்போ வந்து குழம்பு வந்து ஆளுக்கு ஒரு உருண்டை வந்து போட்டுப்போம், ஒரு கிழங்கு வந்து போட்டுப்போம். இது பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் கூட இல்லை, என்ன அழகாக இல்லை அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் ரொம்ப வதக்கக்கூடாது வெங்காயத்தை போட்டு.